இன்றைக்கு இந்த 6வது அருளமுதத்தில சந்திர புஷ்கரிணி மகாத்மியம் என்ற மகாத்மியத்தை கேட்கலாம். தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி சொல்லுவாது. தீர்த்த மகாத்மியங்களுக்கு கேட்டாலே சர்வபாபம் வினஷ்யதி அப்படின்பா. அந்த தீர்த்தத்தை போய் ஸ்நானம் ஆடுறது அப்படின்றது இல்லாதபடிக்கு தீர்த்த மகாத்மியங்களை காதார கேட்டாலே நமக்கு புண்ணியம் அப்படின்பா. அக்னி புராணத்துல ஸ்ரீ காவேரி மகாத்மியத்தை சொல்றச்சே காவேரி அப்படின்னு சொல்லிட்டாலே போதுமாம் சர்வபாபம் வினஷ்யதி அப்படின்னு சொல்றார். இனி சந்திர புஷ்கரணி ஏன் இங்க வந்தது, எதுக்காக இதுக்கு சந்திர புஷ்கரணின்னு பேர் இருந்ததுன்னு பார்க்கலாம். தக்ஷ பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதிக்கு தான் எல்லாரும் பிறக்கா. யாரு? பறவைகள், மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள், இவ எல்லாரும் அநேகமா எல்லா சிருஷ்டியும் தக்ஷ பிரஜாபதியிலிருந்து தான் நமக்கு வருது. அப்படி இருக்க 27 நட்சத்திரங்களும் தட்ச பிரஜாபதியினுடைய பிள்ளைகள், குழந்தைகள் தான். இந்த 27 நட்சத்திரங்களையும் அபிஜித் முகூர்த்தத்தையும் சேர்த்து சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் தட்ச பிரஜாபதி. நல்ல குளிர்ச்சியானவன் சந்திரன். சந்திரமாமன சோ சாத்தகா சொல்லுவோம் இல்லையா? கிரண்யவர் நாம் ஹரிணீம் சுவர்ண தஸ்ரஜாம் சந்திராம் இரண்மயீம் லக்ஷ்மியும் ஜாதவேதோ மமாவகான்னு சொல்லுவான் இல்லையா? அந்த சந்திரனானவன் மிக குளிர்ச்சியானவன். அவன் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம ரங்கநாயகிக்கு சகோதரன் அப்படின்னு அவனுக்கு விசேஷம். அவனுக்கு அந்த சந்திரனானவன் 27 பெண்களும் ஒரு முகூர்த்தம் அபிஜித்த முகூர்த்தத்தையும் சேர்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி போகிறார். ஆனா என்ன அப்படின்னா, பல பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டு ஒருத்தட்ட மட்டும் வாத்சல்யத்தோடு இருந்தா அப்படின்னு சொன்னா அது பாபம். கௌஷிக மகாத்மியங்களையும் அக்னி புராணங்கள்லையும் இது பாவமாக சொல்லப்படுது. அப்படி இருக்க இந்த 27 நட்சத்திரங்களும் அபிஜித் முகூர்த்தத்தையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிட்ட இந்த சந்திரனானவன் ரோஹிணி என்ற நட்சத்திரத்தின் மேல ரொம்ப வாத்சல்யத்தோடு இருக்கான். இருக்காதா பின்ன? ஏன்னா இந்த ரோஹிணி ஜென்மதாரகாயன மகாம்னா ரங்கநாதர் இங்க வரப்போறார் அடுத்தது. அந்த ரோஹிணி நட்சத்திரத்தின் மேல ரொம்ப வாத்சல்யத்தோட இருக்கான். மீன் இருக்கிற எல்லாரும் போய் இங்க தட்ச பிரஜாபதி நேரத்துல போய் சொல்றா, அவர் எங்களை ரொம்ப கண்டுக்கிறது இல்லை, ரோஹிணி இடத்துல மட்டும் தான் வாத்சல்யத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்ல, தட்ச பிரஜாபதியும் என்ன பண்றான், இந்த சந்திரனை சபிச்சு விடுறா, நீ க்ஷயரோகத்தை அடைவாய் அப்படின்னு. க்ஷயம்னா என்னன்னா, நன்னா பரிஷ்ட ஒரு உருவத்தோடு இருக்கிறவனானவன் மெலிஞ்சு போயிடுவான், அதாவது மறைஞ்சே போயிடுவான்னு அர்த்தம். க்ஷயரோகத்தை அடைவாய் அப்படின்னு சொல்ல அவனும் க்ஷயரோகத்தை அடையறான். என்னதான் இருந்தாலும் பெரியவா சபிச்சா கூட அவளுக்கு ஒரு கருணை உள்ளம் இருக்கும் இல்லையா? சந்திரனை போய் தட்ச பிரஜாபதி கேட்கிறா, இனி இப்படி நடக்காது, எனக்கு இந்த பாபத்தை விமோசனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்க, அவரும் சொல்றார், நீ இடத்துல போய் சந்திர புஷ்கரணின்னு ஒன்று அமைச்சு நீ வாசுதேவனை ஆராதனை பண்ணு, உனக்கு எல்லா விதமான க்ஷயரோகத்தையும் நீங்கும் அப்படின்னு சொல்ல, அவனும் இங்க வந்து ஒரு புஷ்கரணி அமைச்சா. சந்திரலானை அமைக்கப்பட்ட சந்திர புஷ்கரணின்னு பேர். இன்னைக்கும் தீர்த்தகர வாசுதேவ பெருமாள்னு பெருமாள் இருக்கிற அந்த வாசுதேவன் ஆவாகனம் பண்ணி அந்த சந்திரனை அமைச்சு தன்னுடைய க்ஷயத்தை போக்கிண்டா அப்படின்னு கதை. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த புண்ணிய பலனால அந்த க்ஷயரோகத்தை நீக்கிண்டா. பெரியவா கொடுத்த வாக்கு தானே, அதனால அவனுக்கு க்ஷயரோகத்தை அடைஞ்சா, திருப்பி க்ஷயரோகத்திலே இருந்தான். அதனால நம்ம பாப்போம் பார்த்தேன்னா, இந்த சுக்லபட்சத்துல நல்லா வளர்ந்து வருவார். அடுத்தது கிருஷ்ணபட்சத்துல அப்படியே மறைஞ்சு போயிடுவார். இவரால பட்சம் ஏற்படுறது அப்படின்னு கணக்கு. நம்ம எடுத்துக்க வேண்டிய தர்மம் என்ன அப்படின்னா, இந்த சந்திர புஷ்கரில குடிச்சா க்ஷயரோகம் போறதுன்னு ஒரு விஷயம். 2வது, இந்த சந்திர புஷ்கரணி மகாத்மியத்தை சொல்றச்சே இதோடைய பலஸ்துதி சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த கங்கை முதலான தீர்த்தங்கள்னா தன்னுடைய பாபத்தை போக்கிக்கிறதுக்கு இந்த சந்திர புஷ்கரணியில வந்து பாபத்தை போக்கிக்கிறா அப்படின்னு சொல்றா. 2வது என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாளுக்கு தீர்த்தவாரி நடக்கிறது இல்லையா? ஒரு உற்சவம் முடிஞ்சா தீர்த்தவாரி நடக்கிறது இல்லையா? அந்த தீர்த்தவாரி சந்திரபுஷ்கர், அதாவது பங்குனி மாச பிரம்மோற்சவத்தை தவிர எல்லா உற்சவத்தை தீர்த்தவாரியும் பெருமாள் இங்கே தான் வந்து பண்ணிக்கிறது. ஆனால் என்ன அர்த்தம்னா, பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்ட இடமாவே சந்திர புஷ்கரணி அமையறதுனால சந்திர புஷ்கரணிக்கு பெரிய பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் ஒன்று. அடுத்தது இதுல குளிச்சா என்ன பலன் அப்படின்னு சொல்ற, க்ஷயரோகம் நீங்கிறதுன்னு சொல்றா. சர்வ பாபம் வினஷ்யதி, சர்வ பாபம் நீங்கிறதுன்ற. இந்த சந்திர புஷ்கரில உட்கார்ந்து யார் ஜபம் பண்றாலோ அந்த ஜபமானது 1000 மடங்கு ஜாஸ்தி, 1000 மடங்கு பலன் கொடுக்கறது என்னும்
பெருமாளுடைய ஹிருதய கமலமானது ரொம்ப வாத்சல்யத்தோடு நம்மள்ட்ட இருக்குமா. இந்த கந்த புஷ்கரம் ஜெபம் பண்றா பெருமாள் முகம் பிரசன்னமாறுது அப்படின்றா. அந்த இடத்துல வந்து யார் உட்காந்து ததியாராதனம் செய்கிறாளோ அவளுக்கு 1000 விதமான அக்ஷகுணியத்தோட நிறைய அக்ஷயம் கிடைக்கிறது. இந்த சந்திர புஷ்கரணியில யார் யாரெல்லாம் ஸ்தானம் ஆடி தன் பித்ருக்களை யாரெல்லாம் இங்க வந்து சேவிக்கிறாளோ அந்த பித்ருக்கள் எல்லாரும் பகு சந்தோஷம் அடையறா அப்படின்பா. இன்னும் ஆவணியாவட்டங்க போன்ற சில சாத்தாதி காரியங்கள்லாம் அங்க நடக்கிறது. பார்த்தேன்னா தெரியும். அப்பேற்பட்ட பித்ருக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடையறா அப்படின்றா. இப்படி பல விஷயங்கள் நமக்கு இந்த சந்திர புஷ்கரணியில நமக்கு இந்த சந்திர புஷ்கரணி எப்படி பாபம் நிவர்த்திக்கிறதுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணும்போதும் ஒரு சில ஸ்லோகங்கள்லாம் சொல்றோம். இப்போ கங்கையில ஸ்நானம் ஆடினா அப்படின்னு சொன்னா கங்கா கங்கேதியோ ப்ரூயாத் யோஜனானாம் சதீரப்பி உஷத்தே எஸ்ய பாபிபியோ விஷ்ணுலோகம் சகச்சத்தின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்றோம். ஆத்துல ஸ்நானம் பண்ணும்போது கூட கங்கா யமுனா சீவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி துங்கபத்ரா ஸ்திரைவச்ச காசியாதி சர்வக்ஷேத்ராணி மணிகன்யாதி புஷ்கராக ஜலே அஸ்மின் சந்நிதியும் குருன்னு நம்ம சொல்லி நம்ம தீர்த்தம் ஆடுறோம். அதே போல சந்திர புஷ்கரணி ஸ்நானம் பண்றதையும் ஸ்லோகங்க ஸ்ரீராமாத்தியம் சொல்றது. அசேஷ ஜெகதாதார சங்க சக்கர கதாதரஹா அனுக்கியாத்தம் தத்வேன யுஷ்மத் தீர்த்த நிஷேவனே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லி சந்திர புஷ்கர தீர்த்தம் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரகமாத்தியங்கள் சொல்றது அப்படின்னு பார்த்தோம். பெருமாளே சந்திர புஷ்கரணி பக்கத்துல கூடிய புன்னமரத்துக்கு தான் பின்னாடி வரப்போறார் அப்படியே சூச்சனத்துக்காக தான் இந்த புஷ்கரணி காவேரி எல்லாம் பெருமாள் வரத்துக்கு முன்னாடியே இங்க வந்து இந்த கஷேத்திரத்தையே புனிதம் பண்ணி பிறகு பெருமாளை வரவேற்கிறது போதும். இந்த சந்திர புஷ்கரணிய மகாத்மியங்களானது இப்பேற்பட்ட புஷ்கரணி மகாத்ம கேட்டாலே சர்வ பாபம் செதிங்கிற கங்கை போன்ற முதலிய எல்லா தீர்த்தங்களும் இங்க வந்து தன் பாவத்தை போக்கிக்கிறதுன்னா சந்திர புஷ்கரணி மகாத்மியம் சொல்லி மாடுமா அனுபவிப்போம்.